2 பேரு ரன்னிங் ரேஸ்ல ஓடுறாங்க. அதுல ஒருத்தர் ஃப்ரீயா ஓடுறாரு. ஒருத்தர் ஒரு 10 கிலோ மூட்டைய சுமந்துட்டு ஓடுறாரு. அப்ப யாருங்க ஜெயிப்பாங்க? ஃப்ரீயா ஓடுறவர் ஜெயிப்பாரா? மூட்டைய சுமந்துட்டு ஓடுறவர் ஜெயிப்பாரா? அஃப்கோர்ஸ் ஃப்ரீயா ஓடுறவர் தான் ஜெயிப்பார் இல்லையா? அந்த மாரி எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ்ல எல்லாரும் அவங்கவங்களோட பெஸ்ட்ட குடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களும் 15 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நீங்களும் 15 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஆனா, ஒருவேளை நீங்க அந்த மூட்டைய தூக்கிட்டு ஓடுற மாதிரி பயம், பதட்டம், நம்மளால முடியுமான்ற சந்தேகம், இந்த மாரியான எமோஷனல் பேக்கேஜ தூக்கிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, என்ன ஆகுங்க? நம்ம பின்தங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிரும். அந்த எமோஷனல் பேக்கேஜ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு, நீங்க ஓடும்போது, உங்க கனவுகள நீங்க ஈஸியா ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருங்க. அந்த எமோஷனல் பேக்கேஜ ரிலீஸ் பண்றதுக்கு தான் ஹோப்போனோபோனோ தேவ. அத விட ஒரு அற்புதமான விஷயம் எதுவுமே கிடையாது. எப்பல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பயம், எப்பல்லாம் உங்களுக்குள்ள பதட்டம், எப்பல்லாம் நம்மளால முடியுமோ, என்னடா இது அப்படின்னு தோணும் போதெல்லாம் மனசுக்குள்ள பின்னாடி ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ சொல்லிட்டே வாங்க. அது ஒரு தாரக மந்திரமா வச்சுக்கோங்க. அதோட ரிசல்ட்ட நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷன்ல இத பண்ணாத நாளே கிடையாது. இத பண்ணாத தீமே கிடையாதுங்க. நம்ம ஹார்ட் ஆஃப் த செஷன் ஹோப்போனோபோனோ தான். அத நீங்களும் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணி உங்க ட்ரீம்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுங்க.